நிரந்தரமான ஆசீர்வாதங்களுக்கு நேராக கர்த்தர் நம்மை இந்த மாதம் திருப்பி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அதுல நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். உயர்த்துவதே அவருடைய சித்தம். நம்ம உயர்த்துவதே ஆமா, ஆசீர்வதிப்பதும் உயர்த்துவதும் நம்ம மேன்மையா வைக்கிறதும் இது எல்லாம் ஆண்டவருடைய விருப்பம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரானவர் உனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லியிருக்கிறார் என்றான். நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னை மேன்மையா வைப்பேன். எல்லா ஜாதி, உலகத்துல இருக்க எல்லா ஜாதியை காட்டிலும் உலகத்துல இருக்கிற பருவான கிறிஸ்தவர்கள் சொல்றது, உலகத்துல இருக்கவனா நல்லா இருக்கான், அவனுக்கெல்லாம் அவன் கடவுளை தேர்றதே இல்லை, அவன்லாம் நல்லா இருக்கான், அவனுக்கு கடவுள் யாருன்னு கேட்டா கடவுள் யாருன்னு கூட தெரியுதில்லை, என்ன மாதிரி அவன் உபவாசிக்கிறதில்லை, கதறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, பட் அவன் நல்லா தான் இருக்கிறான் அப்படின்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நல்லா இருக்கான்னு பாக்குறீல, உலகத்துல இருக்கவே நல்லா இருக்கான்னு பாக்குறீல, ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உலகத்துல இருக்கவே நல்லா இருக்கான்னு நீ பாக்குற, அவனை விட நீ நல்லா இருப்ப. ஆமென், அல்லேலூயா. பார்க்கிற சகல ஜாதிகளை காட்டிலும் நான் உன்னை மேன்மையா வைப்பேன், சிறந்திருக்கும்படி செய்வேன். அப்ப இனிமே நீங்க உலகத்துல இருக்கவங்களை பார்த்து என்ன யோசிக்கணும்? உலகத்துல இருக்கிற ஒன்னை காட்டிலும் என் தேவன் மேன்மையா வைப்பார். ஆமென். நீ நல்லா இருக்கியா? நான் என் கண்ணு பாக்குதா, உன்னை விட என்ன சிறந்திருக்கும்படி வைப்பேன்னு எனக்கு வாக்கு பண்ணி இருக்காரு ஆண்டவர். உன்னை விட என்ன மேன்மையா வைப்பேன் வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் என் கூட இருக்கிறார். ஆமென். நீ நல்லா இரு, உன்னை விட நான் நல்லா இருப்பேன். ஆமென். இனிமே நீ நல்லா இருக்க, நான் நல்லா இல்ல நீ பேசக்கூடாது. இந்த வாக்குகளை நம்ப வேண்டும், இந்த வாக்குகளை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேற வல்லதா இருக்கிறது. ஆமென். இந்த மாதம் வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை நிறைவேறும். ஆமென். உனக்கு இதுவரை கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவங்க முன்னாடி உன்னை நல்லா வச்சிருப்பேன்னு சொன்னாங்கன்னா அதை இந்த மாதம் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில, உன் எதிராளிகள் மத்தியில, உன்னை புறம் பேசுகிறவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். ஆமென். அது எப்படி இருக்க போது? நிரந்தரமா இருக்க போது. எங்க இனிமே தங்க போறீங்க? நாங்க நிரந்தரமா தங்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நிரந்தரமான ஆசீர்வாதமாக உன்னை சிறந்திருக்கும்படி வைக்கிறார். யாருக்கு முன்பாக? எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக, உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கு முன்பாக. ஆமென். எத்தனை பேர் இருக்கீங்க? சோ இன்னைக்கு ஒரு விடுதலை அடைகிறீங்க. அவன் காரோட இருக்கானா, நீ சூப்பரான காரோட இருக்க போற. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அவனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்க ஆசீர்வாதத்தோட அவன் நின்றுவான். ஹல்லேலூயா. ஆனா உனக்கு உன்னதத்துல இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவனுடைய சரீரம் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த ஜெபம் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ சோல்ல மட்டும் இல்ல, ஆண்டவர் சில பேர் இப்படி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. எப்படி பாத்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே இல்லைங்க, ஆண்டவர் இருக்காருங்க,
இருக்காங்கல்ல, ஓகேங்க, ஐ எம் ஹாப்பிங்க, அல்லேலூயா. இல்லைங்க, அவர் இருக்கிறதுனால உன் ஆத்மா மட்டும் இல்ல, உன் சரீரமும் சுகமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஸோ எனக்கு வந்து ஒரு கூழ், ஒரு காய்ச்சி கிடைக்குது, ஒரு பானை சோறு கிடைக்குது, அது போதுங்க. ஆண்டவர் இருக்கிறாரு, என் ஆத்மா நல்லா இருக்குது, சாப்பாடு இல்லைன்னா என்னங்க, அப்படி போகாதீங்க. தட் இஸ் ராங் பாத். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் சகல சந்தோஷம், சம்பூர்ணங்கள், ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்துல இருக்கிற சகல ஆசீர்வாதங்களிலும் நீ வாழ்ந்து சுகமா இருக்கும்படி விரும்புகிறேன். அவனுக்கு விருப்பம், அவர் வேண்டாரு, ஆண்டவர் ஆவியானவர் வேண்ட வைக்கிறாரு. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நல்லா நீங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா, நீ வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, போதும் என்ற மனதோடு நீ இப்படிலாம் கொடுத்துருக்கிறது மேல உன் மனசு வைக்க, உன் மனசு என் மேல இருக்கணும், ஆனா எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். ஆமென், கொடுக்கப்படணும் நான் விரும்புறேன். அதனாலதான் ஆனாம் ஏவாளை மட்டும் படைத்து விட்டு, ஆண்டவர் நீ என் முகத்தை பாக்குறீங்க, என் முகத்தை பார்த்ததுலே உனக்கு வயிறு திருப்தியாயிரும். அல்லேலூயா. என் முகத்தை பார்த்துட்டே சந்தோஷமாயிரும். அப்படி விட்டுருக்கலாம்ல. அவன் சரீரத்துக்கு தேவையான சகலவற்றையும் படைத்து இதில் நீ சந்தோஷமா இரு என்று சொல்லுகிறார். ஆமென். உன் சரீரமும் திருப்தியாக வேண்டும், உன் ஆன்மாவும் திருப்தியாக வேண்டும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம ஆண்டவர் நம்மளை எல்லாவற்றிலும் நிறைவாய் நடத்துகிறவர். ஆமென், ஆமென். மலை பிரசங்கத்துல போஜனம் கொடுக்கிறார், மலை பிரசங்கத்துல ஆத்தும ஆகாரம் கொடுக்கிறார், கடைசி என்ன சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு. இப்போ உங்களுக்கு ஆத்தும ஆகாரம், நீங்க சொல்ற மாதிரி கிறிஸ்தவர்கள், பல கிறிஸ்தவர்கள் சொல்ற மாதிரி ஆத்துமா நல்லா இருக்குங்க, சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சி தாங்க வச்சு குடிச்சோம், ஆனால் எனக்கு சந்தோஷமா இல்லை, நம்மளை ஏமாத்திக்கிறீங்க. அல்லேலூயா. திருப்தியாய் நடத்துகிற தேவன். ஆமென். உன் சரீரத்தையும் சுகமாய் வாழ வைக்கிற தேவன். அதான் அவர் என்ன செலக்ட் பண்றாரு, உனக்கு மரநிழல் பத்தாது, திடீர்னு மரம் விழுந்து போகலாம், அது தற்காலிகமா நிரந்தரமற்றது. ஆனா நம்ம நிரந்தர வீட்டுல, நிலையான வீட்டுல நிலையாக வாசஸ்தலத்தை என் ஜனத்தை நான் குடியேற்றுவேன், குடி ஏற்றுவேன் சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. அதான் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, திரும்ப படிக்கிற, நான் உண்டு பண்ண எல்லா சாதிகளையும் பாருங்கள், புகழ்ச்சியும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு உன்னை சொல்லுகிறார். ஆமென். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து எக்ஸால்டேஷன் அப்படின்னா மேன்மைப்படுத்த விரும்புகிறார். உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எதுலெல்லாம் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், முன்மாதிரியாய் வைக்க விரும்புகிறார். அதற்காகவே உன்னை இஸ்ரவேல் ஜனம் என்று பிரித்தெடுத்தார். ஆமென். சில இதை பார்த்துருக்கீங்கன்னா, சில கடைகள் பார்த்தோம்னா, ஒரு ட்ரெஸ் கடையாக இருந்தாலும் சரி, ஒரு சாப்பாடு கடையாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப அதில் வந்து அது பாரம்பரியமானது, அது நிரந்தரமானது. அங்கே எடுத்தால் நல்லா இருக்குங்க, அங்கே சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு ஃபேம், ஒரு ஃபேமை உருவாக்குறார். அதாவது அவங்களுக்கு ஒரு பேர் உருவாக்குறார், அடையாளத்தை உருவாக்குகிறார், அங்கீகாரத்தை உருவாக்குகிறார். ஸோ கர்த்தர் உன்னை எல்லாரும் அங்கீகரிக்கும்படி செய்ய விரும்புகிறார். ஆமென். அந்த அங்கீகாரம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நிரந்தரமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முதலாவது கொடுத்தது ஆசீர்வாதங்கள், அது நிரந்தரமாக இருக்கும். அடுத்தது வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிறைவேற போகிறது. அடுத்ததாக அங்கீகாரத்தை உண்மையில் நிரந்தரமா வைக்க, உனக்கு கொடுக்கிற அங்கீகாரத்தை உண்மையில் நிரந்தரமா ஆண்டவர் வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் பார்த்தங்க அப்படின்னா உங்களுக்கு முன்மாதிரியா வைக்கிறார். ஆமென். You are the role model. நீங்க தான் இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. படிக்கலாம், ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்களேன். Thank you Jesus.
ஏசாயா 61:9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று நம்மளை பார்த்து அறிந்து கொள்வார்களாம். ஆமென். அப்படிதான் நம்ம அவருக்கு அடையாளமா இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படி ஒரு ஓரமா இருந்துட்டு அப்படி ஒரு ஓரமா போயிடுவோம். அல்லேலூயா. கிறிஸ்டியன் பீப்புளோட மென்டாலிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் டு காட் ஃபேம், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும்ன்றது மனசுல இருக்கு. ஆனா இவங்க மட்டும் ஒரு ஓரமா போயிடுவாங்க. அல்லேலூயா. நீ ஓரமா போனா அவர் நாமத்தை யார் உயர்த்துவா? நீ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். அவர் வார்த்தைப்படி நடந்து அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. அவர் நாமத்தை பிரசங்கித்து அவர் நாமத்தை உலகிற்கு சொல்லி அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். ஆமென். அதுக்காக உன்னை பிரிச்சாரு ஆண்டவர். ஆமென். அதுக்காக உன்னை அழைச்சு வந்தாரு. உன்னைய எப்படி வைக்கணும்னு நினைக்கிறார். அந்த உலகத்துல ஒரு தெய்வம் உண்டு, கர்த்தரால் ஆசீர்வாதம். ஒரு கல்லு கோயிலுக்கு போயிட்டு வந்து நாங்கள் அங்கே போயிட்டு வந்ததாங்க இவ்வளோ பணம் வந்துச்சுன்றாங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் டெய்லி ஆலயத்துக்கு போகிறோம், 10 ரூபா காசு தேடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் செல்வம் கொடுக்க மாட்டாரா? நம்ம ஆண்டவர் ப்ராஸ்பரஸ் காட் கிடையாதா? அவர் செழிப்பை கொடுக்கிற தேவன் அல்லவா? ஆமாவா இல்லையா? அப்ப ஏன் நீ இன்னும் செழிப்பாகல? ஏன்னா உனக்குள் இருக்க அரண்களை உடைங்க. நான் ஒரு ஓரமா போறேன், நான் அப்படியே இருக்கிறத வச்சு பொழைச்சிக்கிறேன், என்கிட்ட இருக்கிறதையே நான் இன்வெஸ்ட் பண்றேன், இல்ல என் விசுவாசத்தை இன்வெஸ்ட் பண்றேன், அவர்கிட்ட இருந்து நான் எடுக்கிறேன். ஆமென். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறோம் பெற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அப்பா சுத்தலாம் எனக்கு சொல்லிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. சோ ஒண்ணு எதுக்கும் ஆண்டவர் வந்து சாட்சியா வைக்க நினைக்கிறாரு, எதுக்கு அடையாளமா வைக்க நினைக்கிறாரு? பிளஸிங்க்கு அடையாளமா வைக்க நினைக்கிறாரு. We are blessed people. மத்தவங்க சொன்னா நம்புவானா நம்ப மாட்டானா? சொல்லுங்க. நீ சொல்லவே வேண்டாம், உன்னை பார்க்கும் போதே நம்பணும்ன்றாரு ஆண்டவர். இவனுக்கு இப்படி எவ்வளவு ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, இவ்வளோ செழிப்பா இருக்கிறாங்க, எங்க வருது, எங்க இருந்துங்க இவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குது? அவங்க கும்பிடுற தெய்வம்னு நீ சொல்ல வச்சு என்னைக்காது? உயிர் போதா காப்பாற்றுறது மட்டும்தான் கர்த்தர். அப்ப ஆசீர்வதிக்கிறது யாரு? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. மரண போராட்டங்க, நோய் வந்தது, கிறிஸ்துவ மக்கள்னாலே நோய் வந்துச்சு, கர்த்தர் காப்பாத்தினார். அல்லேலூயா. இல்ல கஷ்டம் வந்துச்சு, கர்த்தர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. அப்ப வேற டெம்பிளுக்கு போனாதான் ஆசீர்வாதம் சொல்ற பேரை நீ எப்படி அழைப்ப? அல்லேலூயா. அந்த டெம்பிள் பேர்ல சொல்லல. அல்லேலூயா. இங்க போனாதான் ஆசீர்வாதம், இங்க போனாதான் பணம் கொட்டுது. எங்க அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னே தெரியல. ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை படிச்சுன்னா நீ 4 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். எத்தனை பேருக்கு தெரியும் சாலமோனுக்கு கொடுத்த 7000 டன்னு வெள்ளிய சாலமோனுக்கு கொடுத்தாரு. 3000 டன் கிலோ என்ன பண்றாரு அப்படின்னா தங்கத்தை சாலமோனுக்கு கொடுக்குறாரு. ஆமென். மழை மாதிரி குடிச்சு வச்சாங்களாம். நீ எங்க போனாலும் கொட்டாவும் முடியாது, குமிக்கணுமையா, குமிக்கணும். அல்லேலூயா. குமிக்கிற தேவன் நம்ம கிட்ட இருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? வேதம் உண்மை சொல்லுகிறது, கர்த்தர் உண்மையானவர். ஆனா நீ அதை இன்னும் சுதந்திரிக்கல. ஏன் தெரியுமா? ஆத்துமா வாழ்ந்தா போதும், சரியா? உனக்கே இங்க பணம் நிறைய வந்தா ஆண்டவரை மறந்துடுவோம். ஓ அன்பு மேலே, ஓ விசுவாசம் மேலே அந்த நம்பிக்கை. அல்லேலூயா. இல்ல பணமே வந்தாலும் என் ஆண்டவர் தான் பெருசா, இப்ப நீ சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ற ஒண்ணு நான் மேன்மையா வைப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணிட்டாரு.
அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். உலகத்துல இருக்க எல்லாத்தையும் காட்டிலும், உலகத்துல இருக்க ஜாதிகளை காட்டிலும் நான் மேன்மையா இருக்கணும்னா நீ அவனை விட ஒருபடி செல்வத்திலே உயர்ந்திருக்க வேண்டும், குணத்துல உயர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்தாலே ஒரு மகிமையா இருக்கு, பிரசன்னமா இருக்குங்க அப்படின்றது. ஆண்டவர் நீ சுமந்து இருக்கிற, அல்லேலூயா. ஆண்டவர் நீ தாங்கி இருக்கிற, ஆண்டவர் உனக்குள்ள தங்க பண்ணி இருக்கிற. இதுக்கெல்லாம் நீ அடையாளமா இருக்கணும். அதுக்கு சொன்னது பரிசுத்த ஜனம். அவங்கள ஒரு உலகத்தான் சொல்றாங்க நினைக்கிறேன், உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அல்லேலூயா. ஒரு தப்பு கூட நடந்துடக்கூடாதுன்னு பயமா இருக்குங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறதுல எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்றேன். அல்லேலூயா. இத்தனைக்கும் நான் பாஸ்டர், நான் ஒரு ஆளு அப்படிலாம் சொல்லவே இல்லை. என் கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணாங்க. நான் ஒரு நல்லது செஞ்சுட்டு இருக்கேன் நான் மக்களுக்கு சொன்னேன். அவங்க அறிந்து கொண்டாங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் தப்பா செஞ்சுட்டேன்னா எனக்கு அது கேடா போயிடும். அல்லேலூயா. ஒரு பொருள்ல, ஒரு வியாபாரத்துல ஒரு பொருள்ல மாத்தி வாங்கி கூட பயப்படுறாங்க. அப்ப அவங்க உலகத்தான். நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கள், வார்த்தையின் உண்மைகள் இருக்கும்னா மனுஷன் நம்மளை பார்த்து பயப்படுவான். நம்மளே எல்லாத்தையும் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிச்சு போனோம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே அவனுக்கு உண்டாகாது. அவன் உனக்கு பயப்பட வேணாம், உனக்குள்ள இருக்க கர்த்தரை நீ வெளியே கொண்டு வரணும். சொன்னேன், ஆசீர்வாதத்தினால, அடுத்த அங்கீகாரத்தினால. அவன் அங்கீகாரத்துல கர்த்தருடைய மேன்மைப்படுத்தி வைக்க நினைக்கிறார். ஆமென். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஜனமாய். ஆமென். உன்னை எனக்கென்று வைக்கிறேன் என்று சொன்ன, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஆண்டவர் ஹோலி காடுன்றதுக்கு அடையாளம் நம்ம தான். ஆமென். எப்பயுமே இவங்களா பரிசுத்தம் உள்ளவர்கள், நிரந்தர பரிசுத்தம். ஆண்டவர் வருமளவும் நிரந்தரமான பரிசுத்தம். நேற்று பரிசுத்தமா இருந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேங்க, இன்னைக்கு கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டேன், அசுத்தமான காரியங்களை செய்து விட்டேன் அப்படின்னு இல்லை. உன்னை எனக்கென்று பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. முதல் ஆசீர்வாதத்துக்கு, அடுத்தது கணத்திற்கு, அடுத்தது பரிசுத்த ஜனமா. ஏன்னா பரிசுத்த தேவனை வணங்குற ஒரே ஜாதி நம்ம தான். வேற எந்த தேவனையும் பரிசுத்தத்தை காண முடியாது. வேற எந்த தேவனும் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துற தெய்வம் இல்லை. ஆமென். என்னைய கழுவி விடு, எனக்கு அபிஷேகம் பண்ணு கேட்கிற தெய்வங்கள் மத்தியில உன்னை அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துறேன்னு சொன்ன தேவனை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சோ நம்மளுடைய பரிசுத்தத்திலும் நம்மை நிரந்தரமாய் நிலைத்திருக்க பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். சொல்லுவாங்க, இது எதுக்கு சொல்றேன் அடுத்த கட்டம் அப்படின்னா, நான் ஆண்டவரை தேடுவேங்க. ரொம்ப அதிக நேரம் ஆண்டவர்கிட்ட இருந்தேங்க. அப்புறம் சிறு வயசுல ரொம்ப ஆண்டவர்கிட்ட தேடினேன். அவருடைய சத்தம்லாம் எனக்கு கேட்கும், அவருடைய பிரசனத்துலலாம் நான் உணர்ந்திருக்கேங்க. ஆனா இப்பெல்லாம் முடியலங்க, இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. நிறைய வேலை வந்துச்சு. நீ மார்த்தாலாம் மாறிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. பங்கு இங்க பாட்டு இங்க குறைச்சி, இங்க உலகத்துல பாட்டு ஜாஸ்தியாயிட்டு இருக்குது, காட் பாட்டு கம்மியாகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனா இந்த பாட்டை எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, முன்ன நான் அப்படி இருந்தேன் அப்படின்னா, நீ உலகத்துல உன்னை கரைப்படுத்தி கொண்டிருக்கிற பரிசுத்தத்துல உன்னை காத்துக்கொள்ள அப்பொழுது ஜாக்கிரதையா இருந்தது போல, பரிசுத்தத்துல உன்னை பரிசுத்தம்னே உடனே பாத்தீங்கன்னா ஒரு இச்சைக்குரிய காரியங்கள் அப்படின்னா, உடல் அளவு இச்சைக்கான காரியங்களை மட்டும் உங்க சிந்தனைக்கு கிறிஸ்தவ உலகம் பறித்து விட்டது. அது மட்டும் பரிசுத்த குலைச்சல் அல்ல, அதுவும் பரிசுத்த குலைச்சல் தான், அது மட்டுமல்ல. ஆனா உங்களுடைய வார்த்தை, செயல், பேச்சு, நடத்த எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்று அவங்க ரொம்ப அதாவது உங்களை பத்தி
தவறாக சொல்லாதபடி உங்களுடைய நடத்தைகள் இருக்க வேண்டும். ஆமென். அந்த அளவுக்கு நீங்க தேவனை மேன்மைப்படுத்தணும். ஏன்னா அவங்க பரிசுத்த தேவனை நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, அவர் ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவன்னு நான் என் வாழ்க்கையில பலவற்றை சுகந்தரித்து அவர் நாமத்தை மேன்மைப்படுத்த போகிறேன். ஆமென். உன்னை மேன்மைப்படுத்த நினைக்கிறவங்க நீங்க மேன்மைப்படுத்தணும். ஆமென். அடுத்ததான் பரிசுத்தமாய் வாழ்ந்து, பரிசுத்தமாய் பேசி, பரிசுத்தமாய் நடந்து, நான் வணங்குகிற தேவனும் பரிசுத்தர், அதனாலதான் நான் இன்னைக்கு பரிசுத்தமாய் இருக்கிறேன்றத நான் நிரூபிக்க போகிறேன். ஆமென். இந்த தீர்மானத்தை நீங்க எடுங்க. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் உங்களை நிரந்தரமான ஆசீர்வாதத்துல வைக்க நினைக்கிறார். ஆமென். ஆனா இதற்கு மாறாக சத்துரு என்ன பண்ணுதுமா, தற்காலிக ஆசீர்வாதமே நல்லா இருக்கு, ஏன் நீ அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிற, ஏன் இவ்வளோ நீ போராடிக்கிட்டு இருக்கிற, ஏன் இப்படி காலையில் நைட்டுக்கும் ஜெபிக்கணுமா, ஏன் அப்படி ஜெபிக்கணும், எதுக்கு நீ இவ்வளோ தூரம் நேரத்தை ஜபத்திலே செலவிடணும், இருக்கு நல்லா தானே இருக்கிறோம், இப்படியே இருந்துட்டு போவோம். அல்லேலூயா. தற்காலிக ஆசீர்வாதத்திலேயே உன்னை திருப்திப்படுத்த முயற்சிப்பான். அல்லேலூயா. தேவன் வச்சு அதுல நீங்க திருப்தி ஆக முயற்சித்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துல இருந்து தள்ள ஆரம்பிச்சிருவாங்க கீழே. அல்லேலூயா. தேவன் வச்சிருக்க நிரந்தர ஜீவ விருட்சத்தின் கனியை அடைவதற்கான அந்த இடத்திற்குள்ள நீங்க போக வேண்டும். ஆமென். ஓகே, நம்ம தான் சொன்னேன், ஆசீர்வாதம், அங்கீகாரம், பரிசுத்தம், சமாதானம், ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் எழுத்தோட சொன்னேன் பார்த்தீங்களா, தி ரெஸ்ட், தி நிரந்தரமான ரெஸ்ட். ஒரு காரியத்துல ரொம்ப நாள் போராடிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, எங்க வரும்போது சிங்கடலுக்கு வரும்போது என்ன யாத்திரை 14 பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க அப்படின்னா. அப்ப உடனே அவங்க செங்கடல் வழியா கடந்து போனாங்க. யாத்திரை 14 கடந்து போறாங்க. அப்ப அவங்களுக்கு நிம்மதியா தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு என்னத்தை தேடிக்கொண்டே இருந்தாரு, நிரந்தரமான நிம்மதிக்கு நேரம் கொண்டு போக நினைச்சாரு. ஆமென். நிரந்தரமான சுதந்திரத்துக்கு நேரம் கொண்டு போக நினைச்சாரு. இப்ப நல்லா இந்த இடத்துக்கு என் கூட ஃபாலோ பண்ணி வாங்க. எஸ், ஃபாலோ மீ. இப்ப இருக்குதே போதும், நல்லதா இருக்குது, சமாதானமா இருக்குது, ஓகே, இப்படியே போயிட்டா கூட போதும், அப்படியே ஓட்டிடலாம். இல்லைங்க, you are the best person in this world அப்படின்ற கொண்டு வரணும். ஒரு பிள்ளைய குறிச்சு ஒரு தகப்பனுக்கு, நீ தான்ப்பா இந்த ஸ்கூல்ல டாப்பர் ஒன்று கொண்டு வரணும்னு ஒரு தகப்பன் நினைக்கிறது போலதான் நம்மை குறித்து, நம்முடைய ஜனங்களை குறித்து, நம்முடைய பீப்புளை குறித்து the top most நபரா இந்த உலகத்துல கொண்டு வரணும்னு கடவுள் நினைக்கிறாரு. ஆமென். ஆண்டவர் நினைக்கிறாரு. அதனாலதான் செங்கடல்ல கலந்தோட யோர்தான் பக்கத்துல வந்தோடனே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. யோர்தான்லயே பாதி பேர் தங்கிட்டாங்க. பாத்தீங்களா, படிச்சிருக்கீங்களா? 12 கோத்திரத்துல சில கோத்திரங்கள் யோர்தான் கரையிலே அதை வந்துருச்சு, அவங்களுக்கு பங்கிடுற பகுதி வந்துருச்சு, நியரஸ்ட் பகுதி. ஸோ யோர்தான் கரையிலே தங்கி விட்டார்கள். இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய இடம் இருக்கிறது. ஆமென். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்மளுடைய மனநிலையை மாற்ற சொல்றாரு. எத்தனை பேர் மாத்திக்க ரெடியா? நீ இதுலயே திருப்தி ஆனீங்கன்னா நான் உனக்கு வச்சிருக்க நிறைவுக்குள்ள நீ போக முடியாது, நிரந்தரத்துக்குள்ள போக முடியாது. இதுல திருப்தி ஆகும்போது இந்த சமாதானம் அப்படி சமாதானமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீ கடவுள் சொன்ன அந்த இடத்துக்குள்ள நீ வராததுனால இந்த சமாதானத்தையே சில நேரம் சத்துரு பறிக்க முயற்சி பண்ணி உன்னை கீழே தள்ளி திரும்பியும் சமாதானமற்ற நிலைக்கு கொண்டு போவான். அல்லேலூயா. ஆனா அப்ப கூட நீ என்ன இடத்துக்கு வருவ, திரும்பவும் பழைய சமாதானத்துக்கு நேரம் தான் வருவ. தேவன் வச்சிருக்க நிரந்தர சமாதானத்துக்கு நேரா யோசிக்க மாட்டேன். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். உனக்கு ஒரு நிரந்தரமான சமாதானம் கானானில் உண்டு. ஆமென். அந்த சமாதானத்துக்கு நேரம் போனது 2 பேர் தான். நிரந்தர ஆசீர்வாதம், நிரந்தர சமாதானம், நிரந்தர அங்கீகாரம். காலை போய் யோசுவா இன்னை வரை பேசுறோம், அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. யார்கிட்ட இருந்து? ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. யார்கிட்ட இருந்து? ஆண்டவர்கிட்ட இருந்து.
அல்லேலூயா. சமாதானம் கிடைச்சு. நாங்கள் காலேபும் யோசுவாவும் கானான்ல போய் ரெஸ்ட் எடுத்தாங்க. ஆமென். அங்க இருந்து அவங்களுடைய ரெஸ்ட் யாருமே ஒண்ணுமே பண்ண முடியல. சோ கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். அதை இந்த மாதம் செய்வார். கையில நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். அது எப்படி இருக்கும் என்றால் சிறந்திருக்கும், உயர்ந்திருக்கும், கீர்த்தியும் புகழ்ச்சியும் உன்னை சிறந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி இயேசுவே. அப்பா, நீங்க எங்களுக்கு வச்சிருக்கிற